ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைக்கனிஷ் மீடியா. இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா தைப்பூசம் திருவிழா அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தைப்பூசம் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடக்க முருகருக்கு நம்ம பால் குடம் எடுத்திருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசம் வந்தது. ஞாயிற்றுக்கிழமை உள்ள வீடியோவை ஃப்ரைடே தான் என்னால் அப்டேட் பண்ண முடிஞ்சுது. நம்ம தைப்பூசம் அன்னைக்கு காலையிலேருந்தே நம்ம விரதம் இருந்தோம். காலையிலேருந்து ஃபுல்லாக விரதம் இருந்து 12 மணிக்கு 12 மணிக்கு மேலே தான் பால் குடம் எடுத்தோம் நம்ம முருகருக்காக. நான் நிறைய பேர் பால் குடம் எடுக்கும்போது நிறைய வேண்டுதல்களை வச்சுருப்பாங்க. ஆனால் நான் நிறைய பிரச்சனைகளில் இருந்து அந்த பிரச்சனைகளை ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவர் எனக்கு காப்பாற்றி விட்டார். அதுக்காக அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக நான் இந்த பால் குடம் எடுத்தேன். பார்த்திங்கன்னா கடைசியாக தான் நான் இந்த பால் குடம் எடுக்கிறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டே நாங்கள் 15 டேஸ் விரதம் இருக்க தான் செஞ்சோம். பொங்கலுக்கு முன்னாடி இருந்தே விரதத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். விரதத்தை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 15 டேஸ்க்கு மேலே விரதம் இருந்து February 1 ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசம் அன்னைக்கு தான் பால் குடம் எடுத்தது. எங்கன்னா நாங்கள் பள்ளிக்கரணையில் இருக்கோம். பள்ளிக்கரணையில் மெயின் ரோட்லேருந்து மதர் ஸ்கூல்கிட்ட இருக்குது இந்த கோயில். அது வரைக்கும் பால் குடம் எடுத்துகிட்டு வருவாங்க. எல்லா வருஷமும் நான் இதை எங்கள் வீட்டு வழியாக தான் இந்த பால் குடம் எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் இந்த தடக்க அவர் நிறைய விஷயங்களில் எனக்கு மிராக்கள் பண்ணியிருக்காரு. நிறைய விஷயங்களில் எனக்கு கரெக்டான சொல்யூஷன் எல்லாமே செவ்வாய்க்கிழமையாக தான் நடந்து. நான் எவ்வளவு திங்கக்கிழமை வரைக்கும் நான் ஒரு விஷயத்தில் நான் கஷ்டத்தில் இருப்பேன். ஆனால் செவ்வாய்க்கிழமை அதுக்கு ஒரு முடிவு கிடச்சி அதுக்கடுலேருந்து நான் வெளியே வந்துடுவேன். ஆனால் அந்த மாதிரி அவர் நிறைய விஷயங்களில் என்னையை காப்பாற்றி கொண்டுட்டு போயிட்டே தான் இருக்கிறாரு. அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக நான் இந்த தடக்க கண்டிப்பாக பால் குடம் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நாங்கள் கடைசியாக தான் நாங்கள் ரூபா கெட்டினோம். அதனால எல்லாரும் ஒரே மாதிரி புடவை கட்டியிருப்பாங்க. எனக்கு புடவை நான் பே பண்ணும்போது புடவை காலி ஆயிடுச்சு. அதனால வெளியே நான் இந்த புடவையை எல்லோ கலரில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்கன்னு சொன்னாங்க. நான் எல்லோ கலரில் இந்த புடவையை எடுத்தேன். அதுலேயும் மயில் இருந்தது. நான் எடுக்கும்போது அதை நான் நினச்சி கூட பார்க்கல. எல்லோ கலரில் எடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டு ஒரு 1/2 hourல எடுத்தது தான் இது. அதுக்கப்புறம் தைப்பூசம் அன்னைக்கு அந்த புடவையை எடுத்து கெட்டும்போது தான் எனக்கு தெரியும் அதில் மயில் பிக்சரும் இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. எனக்கு பால் குடம் எடுத்ததில் எனக்கு ரொம்பவே என்ன சொல்ல மன நிறைவாக இருந்தது. இதே மாதிரி நான் அடுத்த தைப்பூசத்துக்குள்ளே ஆண்டவர் அதாவது முருகர் என்னைய வேறு லெவலில் வைப்பார். வேணா பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தவங்க அத்தனை பேரும் அடுத்த வருஷம் தைப்பூசத்துக்கு நீங்கள் என்னையை பார்க்கும்போது அவர் என்னையை வேறு லெவலில் கொண்டுட்டு போவார். அதையும் உங்கள் கூட கண்டிப்பாக நான் உங்கள் கூட வீடியோவில் நான் ஷேர் பண்ணுவேன். ஏன்னா அவர் எனக்கு நிறைய விஷயங்களில் எல்லா இதுக்குமே அடுத்தடுத்த ரிலீஃப் அவர் எனக்கு பண்ணிகிட்டே தான் இருக்கார். எந்த விஷயமா இருக்கட்டும், நிறைய விஷயங்களில் எல்லாமே எனக்கு அவரோட கிருத்திகை நாளில் இல்லாட்டா செவ்வாய்க்கிழமையா அவரோட ஃபங்க்ஷன் நாள் எல்லாமே எனக்கு மகா கந்தசஷ்டி நாளில் நடந்தது. அந்த மாதிரி எல்லாமே இருந்தது. வேணா பாருங்கள். அடுத்த வருஷம் தைப்பூசத்துக்குள்ளால் அவர் என்னைய வேறு லெவலில் கொண்டுட்டு போவார். அந்த வீடியோவை உங்கள் கூட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். அதுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் இன்றைக்கி நான் இந்த இடக்க பண்ணியிருக்கேன். எந்த வித பிரார்த்தனையுமே அவர்கிட்ட நான் கோரிக்கை வைக்கலை. அவர் இது நாள் வரைக்கும் எனக்கு செஞ்சதே எனக்கு மன திருப்தி தான் போதும். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் எங்கள் வீட்டில் கிடையாது. நாங்கள் குடும்ப கோயிலுக்கு போயிருக்கும்போது அங்கேருந்து கொண்டுட்டு வந்தோம். குடும்ப கோயிலுக்கு நாங்கள் வருஷத்துக்கு ஒருக்க போவோம். அங்கேருந்து நாங்கள் மயில் முடி கொண்டுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இருந்து தான் நாங்கள் முருகரை கும்பிடவே ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள்லாம் பட்டோம் எடுத்தோம். நிறைய கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணினோம். ஆனால் அவர் ஒவ்வொன்றுக்கா இனிமேல் ரிலீஃப் கொடுப்பாருங்கிற எனக்கு நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்குது. அதுக்கு அவருக்கு கண்டிப்பாக என்னையை கைவிட மாட்டாருங்கிற ஒரு நம்பிக்கையிலேயே இந்த தடக்க நாங்கள் பால் குடம் எடுத்தாச்சு. என் லைஃப்லேயே எனக்கு 36 வயசு ஆகுது. 36 வயசில் ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி கோயிலுக்கு நான் பால் குடம் எடுக்கிறது ஃபஸ்ட் டைமு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், see you, take care.